Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல பித்த உடம்பு உள்ளவங்களுக்கு அதிகமான உடல் சூடு உள்ளவங்களுக்கும் பெண்கள் மாதவிடாயினப்போ யார் யாருக்கு வலி அதிகமாக இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு உடனடியாக தீர்வு தரக்கூடிய கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக உடலுக்கு நோய் காப்பு தரக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னா அது கற்றாழை தாங்க. நான் இன்றைக்கி கற்றாழை ஜூஸ் பண்ணுறதுக்கு 4 கற்றாழை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த 4 கற்றாழையுமே கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் மோர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கற்றாழை ஜூஸ் செய்கிறதுக்கு 4 கற்றாழை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த 4 கற்றாழையில் உள்ள சதை பகுதியை தனியாக எடுக்கணுங்க. அதுக்கு முதல்ல நம்ம அந்த கற்றாழை பகுதியோட தோலெல்லாம் நீக்கணுங்க. தோல் நீக்கிறது எப்படின்னு பாருங்கள். சைடில் முள்ளாக இருக்கும், அதை தான் ஃபஸ்ட் நம்ம நீக்கிடணும். பார்த்து நீக்கணுங்க. நம்ம நீக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தோல் பகுதி நம்ம கையில் குத்திடும். சைடில் இருக்க தோல் பகுதி அது முள்ளாக இருக்கிறதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க. நீங்கள் கற்றாழையை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஒரு ஜெல் வந்துட்டுருக்குங்க. அந்த மஞ்சள் கலர் ஜெல் தப்பி தவறி கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை ஜூஸில் ஆட் பண்ணிடாதீங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கற்றாழையோட சதை பகுதி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த கற்றாழை யாரெல்லாம் சாப்பிட்லான்னா பித்த உடம்புக்காரங்க சாப்பிட்லாங்க. உடல் அதிகமாக சூடு இருக்கிறவங்க, எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, பெண்கள் மாதவிடாய் அப்போ அவங்களுக்கு வயிறு வலி ரொம்ப இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உடனே இந்த ஒரு ஜூஸை வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும். இந்த கற்றாழையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சளி பிடிச்சிருக்கிறவங்க, ஏங்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாருமே இந்த கற்றாழையை சாப்பிடக்கூடாதுங்க. இந்த கற்றாழையை மழைக்காலத்தில் தவிர்த்துடணும். மழைக்காலத்தில் எக்காரணம் கொண்டும் கற்றாழை சேர்த்துக்கக்கூடாது. இதுவே நீங்கள் சம்மர்னால் நீங்கள் யோசிக்காமல் சாப்பிடலாம். கற்றாழையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுவே நம்ம யூஸ் பண்ணுற கற்றாழை சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. அந்த சோற்று கற்றாழையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குதுங்க. இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சதைப்பகுதி பெருசாக இருக்கும். எப்போவுமே சதைப்பகுதி அதிகமாக இருக்கிற கற்றாழை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கற்றாழை மேல் பகுதியில் உள்ள அந்த பச்சை கலர் தோலை ஃபுல்லாக நம்ம நீக்கிட்டு தான் கற்றாழை ஜெல்லை வெளியில் எடுப்போம். ஆனாலும் அந்த ஜெல் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பச்சை கலராக அங்கங்கே அந்த தோல் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் அதையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணுங்க. அந்த சின்ன சின்னதாக பச்சை கலரில் இருக்கும்போது அதோட போட்டு நீங்கள் ஜூஸ் அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்குங்க. ஜூஸ் குடிக்கவே முடியாது. அதனால் சின்னதாக அந்த தோல் ஒட்டிகிட்டு இருந்தாலும் அந்த தோலையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சோற்று கற்றாழையோட தோல் பகுதியெல்லாம் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வலுவலுப்பாக ஒரு ஜெல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜெல் ஒரு கெமிக்கலுங்க. அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம சோற்று கற்றாழை ஃபுல்லாகவுமே இருக்கும். அது பேர் அலோயின்னு சொல்லுவாங்க. அந்த மேல் பகுதியில் இருக்க அலோயின் கெமிக்கலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க. அதனால தான் நம்ம சோற்று கற்றாழையோட அந்த சோற்று பகுதியை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 டைம் வாஷ் பண்ணணுங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது தான் அது ஃபுல்லாக நம்ம அந்த அலாயின்கிற கெமிக்கல் சோற்று கற்றாழை பகுதியிலேருந்து நீக்க முடியுங்க. ஸோ அதனால தான் நான் சோற்று கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணணும்னு சொன்னேங்க. அந்த வலுவலுப்பு போகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா அது நம்மளுக்கு பேதியை உண்டாக்கும். ஸோ நம்ம வலுவலுப்பு இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சோற்று கற்றாழையை நம்ம ஜூஸில் யூஸ் பண்ணணுங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சோற்று கற்றாழையோட ஜூஸ் ஸ்கின்னுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க 1 வீக் கண்டினியூஸாக இந்த ஜூஸ் எடுத்துக்கங்க. 1 வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் உள்ள ஹீட்டாக டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. இந்த ஜூஸு நிறைய வாட்டர் குடிக்கலைன்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆயிரும். இதுவே இந்த ஜூஸ் வீக்லி 2-3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. மெயினாக நம்ம பாடியில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை ப்ளஸ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜூஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 சோற்று கற்றாழையோட சோற்று பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் இந்த சோற்று கற்றாழையோட சோற்று பகுதியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி சோற்று கற்றாழையோட மேல் பகுதியில் அலோயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கெமிக்கல் ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த கெமிக்கல் போகிற அளவுக்கு அந்த வலுவலுப்பு போனாவே அந்த கெமிக்கல் போன மாதிரிங்க. அந்த வலுவலுப்பு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க.
நீர்க்கடுப்பு, வயிறு எரிச்சல்லாம் போகணும்னா இந்த ஜூஸை வந்து குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆலோவேரா ஜெல்லுங்க. அதை நம்ம வந்து மோர்லாம் கலந்து ஜூஸ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே உடலுக்கு குளிர்ச்சிங்க. வெயிட் வந்து குறையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லை 6 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் ஜூஸ் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கற்றாழையோட சோற்று பகுதியை போட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் அடிக்கிறதுக்காக நான் 1 டம்ளர் மோரை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த 1 கிளாஸ் மோரை இந்த கற்றாழை கூட நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இனிப்பு விரும்புகிறவங்க உப்புக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்குங்க. தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஜூஸு. ஒரு 1 or 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும். மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிருங்க. இப்போ பாருங்கள் ஆலோவேரா ஜெல் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் பொங்கலாம் எப்படி நுரை வரும் அந்த மாதிரி இருக்குங்க அந்த நுரை. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, உடம்பு சூடு தணியணும்னு நினைக்கிறவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.